நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் யாரை பற்றி பேச போகிறோம்னா நடிகர் நித்யா மேனன் அவர்கள். ஸோ மலையாளத்து நடிகையான நித்யா மேனன் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக நம்ம தளபதி அவர்களுடைய மெர்சல் படங்கள் உட்பட வெப்பம் உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. நித்யா மேனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக நம்ம தனுஷ் அவர்களுடைய திருச்சிற்றம்பலம் என்ற திரைப்படத்தில் நடித்து சிறந்த நடிகைக்காக தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க. நடிகை நித்யா மேனன் அவர்கள் இந்த அச்சீவ்மெண்ட்டை அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா விஷயங்கள் அவங்களை நிறைய இடத்துல அவமானப்படுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களை கேலி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு சாதிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக நித்யா மேனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நந்தினி ரெட்டி அப்படின்னு ஒரு இயக்குனர் முதலாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய உருவ கேலி கிண்டல்கள் சந்திச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நித்யா மேனன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. நித்யா மேனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு பேட்டியில் விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் நீங்கள் சாதிக்க முடியும். ஸோ சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு தூசு மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.